ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நெயில் பஜாரில் எப்படி ஐடியா ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் எப்படி லாகின் பண்ணுறது, அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் வைக்கிறதுக்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம அதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம், அது எப்படி அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லாகின் ரெஜிஸ்டர்னு இருக்கா, உங்களுக்கு ரெஃபரல் லிங்க்கு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் உங்கள் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணால் நம்மளுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுடைய ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு எந்த நம்பருக்கு நம்ம ஐடியை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு நேம், அப்புறம் மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும், பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம போட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த லாகின்ல போயிட்டு நம்ம எந்த ஃபோன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணமோ அந்த ஃபோன் நம்பரும் நம்ம என்ன பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டையும் போட்டு ஐடியை லாகின் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். ரெஜிஸ்டர் பண்ணுறதும் லாகின் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அடுத்ததாக வந்துட்டு நம்ம இப்போ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே நம்ம வந்துட்டு இந்த சைடில் இந்த 3 கோடு இருக்குது. இந்த நம்ம ட்ரே மாதிரி பர்ச்சேஸ் பண்ண பொருளை போடுறதுக்கு இந்த இடத்துல ட்ரே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 0 கவுண்ட் காட்டுதா? இப்போ பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு தடவை நான் இந்த ட்ரைவை காட்டும்போது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, இந்த 3 கோடை டச் பண்ணால் இங்கே சீலர்னு இருக்கா, இந்த சீலர்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிடணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு இந்த என்பி பேக்கேஜஸ், என்பி சூப்பர் ஸ்டோர் இதில் தான் நம்ம வந்துட்டு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நியூ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நான் 200 ருபீஸ் மந்த்லி டெய்லி 200 ருபீஸ் எனக்கு வந்துட்டு இன்கமாக வரணும் அப்படின்னா நான் இந்த 12,000 ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டெய்லி 100 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த சிசிடிவி, நெக் பேண்ட், வயர்லெஸ் ப்ளூடூத் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12,000 பேக்கேஜுக்கு இந்த 11,999 ரூபா அது மாதிரி இருக்குது. இது 6,000 ரூபா பேக்கேஜ், 100 ரூபா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். 100 ரூபா கிடைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல. இப்போ நான் வந்துட்டு ஒரு 3,000 ரூபா பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட்டுன்னு இருக்கா, இந்த ஆட் டு கார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஐட்டம் ஆர்டர் டு கார்ட் அப்படின்னு வந்துடுதா. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல 0ன்னு இருக்குது அந்த ட்ரேயில் அப்படின்னு காட்டினா இப்போ ஒரு பொருள் ப்ராடக்ட் ஆட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்துட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? அட்ரஸ் எப்படி கொடுக்குறதுன்னு கூட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த ட்ரேவை கிளிக் பண்ணாலே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ இந்த வியூ கார்ட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அடுத்து இந்த ப்ராடக்ட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி அதெல்லாம் இருக்கும். இப்போ கோ டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு செக் அவுட்னு கேட்கு. எஸ், ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை அடுத்த பேஜுக்கு கொண்டு போயிடும். இங்கே என்னுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ப்ராப்பர் டெலிவரி டேட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு எந்த டேட்டு, அதாவது இந்த 28 இன்றைக்கி 28 இதுக்கு எனக்கு எந்த டேட்டை வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நான் ஒரு 5 டேஸ் கழிச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் 3 நாள் கழித்து, சரி 3ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுவே அடுத்ததாக வந்துட்டு இந்த இடத்துல மார்னிங் 9 AM to 12 PM எந்த டைமில் வந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எந்த டைம் வந்தாலும் ஓகே தான். ஸோ நான் மார்னிங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் வேலெட்டில் எனக்கு அமௌண்ட் இருக்குன்னா அது ரீபர்ச்சேஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புதுசாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வேலெட்டில் இருக்குது பார்த்திங்களா, 154 ரூபா. இதை வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டு ரீபர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடிக்கு, அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்காக பணம் கட்டுறோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது இதை வந்துட்டு. இப்போ இந்த ரேசர் பே இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்த உடனே வந்துட்டு நம்மளை
யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இப்படி நம்மளை வந்துட்டு கொண்டு போகும். நம்ம எந்த இதில் இருக்குமோ அதில் போய்க்கலாம். இப்போ நான் வந்து ஜிபே செலக்ட் பண்ணிக்கிடுறேன். ஓகே, நமக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ வந்துட்டு அமௌண்ட்டு வந்துட்டு நமக்கு அங்கே கம்பெனிக்கு போய் ஆட் ஆயிருச்சு. ஆட் ஆனது ஒரு 2 நிமிஷம் நம்ம உள்ளே வெயிட் பண்ணதும் நம்மளுடைய ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுடைய ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பிளேஸ் ஆகிடுச்சு. பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் வித் அஸ்ன்னு வந்துருச்சுங்க. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட்டு எந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகும், நம்மளுடைய ஆர்டர் போய் கரெக்டாக செட்டில் ஆகிருக்குதான்றதை செக் பண்ணுறதுக்கு இது பார்த்துக்கோங்க. அந்த ஆர்டர் நம்ம நேமுக்கு கீழே இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இந்த ஆர்டரை நம்ம கிளிக் பண்ணாலே வந்துட்டு நம்ம போட்ட ஆர்டர் என்னென்ன இது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்றது வந்துடும். எந்த டைமிங்கில் போட்டிருக்கோம், எந்த டேட்டில் போட்டிருக்கோம் எல்லாமே இந்த இடத்துல விசிபிள் ஆயிரும். சரிங்களா? ஓகேங்க, நான் இந்த நெயில் பஜாரில் எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க், ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி உங்களுடைய ரெஃபரல் லிங்க் எடுக்கிறது அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி தான் வரும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே இது இருக்குது பார்த்தீங்களா, ரெஃபர் அண்ட் ஏர்ன், இந்த இதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ரெஃபரல் லிங்க் கீழே வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய ரெஃபரல் லிங்க் வந்துடும். நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நான் அப்படி காப்பி பண்ண விரும்பலை அப்படின்னாலும் நம்ம இப்படி டேரெக்டாக இப்படியும் காப்பி பண்ணிக்கலாம். சரிங்களா? காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை அனுப்பிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நெயில் பஜாரில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இது வந்துட்டு உங்களுடைய சொந்த விருப்பம். நீங்கள் வந்து கட்டாயமாக ஜாயின் பண்ணியே ஆகணும், செய்யணும் அப்படின்னு கிடையாது. இதில் ப்ரீ ஜாயினிங்கும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு 5 ரூபா எப்படி டெய்லியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெய்லியுமே ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒரு 5 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? அந்த 5 ரூபா எங்கே ஆட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த ஐடி ஃப்ரீ ஜாயினிங்கில் தான் இருந்தது. இப்போ தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ப்ராடக்ட் வேலெட்டில் வந்துட்டு அமௌண்ட் ஆட் ஆகும். அவங்க 154 ரூபாய்க்கு இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் 5 ரூபாயாக வச்சு 154 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ப்ராடக்ட் வேலெட்டில் ஆட் ஆயிரும். நம்ம இந்த பொருளை வந்துட்டு ப்ராடக்ட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. இதே ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். தேங்க்யூ.